ஏதோ ஒரு காரியம் நம்ம தேசத்துல பயங்கரமா நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிக்கலாம், என்ன செய்து உபவாசம் போடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை இயேசுக்கு அறிவித்தார்கள். உடனே இயேசு கிறிஸ்து, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாச ஜெபம் போட்டு இந்த காரியம் அடுத்த முறை நடக்கக்கூடாது என்று நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. வாசிங்க என்ன சொல்றாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு சம்பவித்ததனாலே எல்லா கலிலேயர் பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தால் என்று நினைக்கிறீர்களா? அப்படி எல்லாம் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாம் அப்படியே கெட்டு போகிறது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்றோம். அதே போல சீராவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தால் என்று நினைக்கிறீர்களா? அப்படி எல்லாம் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் மனம் திரும்பணும். என்ன இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா? உபவாச ஜெபம் போட்டாரா? வாங்க எல்லா சீசனும் சேர்ந்து ஜெபம் பண்ண சொன்னாரா? இல்லங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம தான் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம். நல்லா தெரியுது பிதாவுடைய சித்தம். பிதா சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது என்பதுதான் கிறிஸ்து தேவன் மேல் வைத்த விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தைரியமா என்ன பண்ணலாம்? கர்த்தரை அண்டி வாழ முடியும். அந்த விசுவாசத்தை உங்களாலே நாளை பெற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையாய் தேவ சமூகத்துக்கு போனாலும் அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது தேவனால் நமக்கு உண்டாயிருக்கும்.